முன்னாடிலாம் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். காரணம் அவர் இல்லை, நான் தான். காரணம் என்ன தெரியுமா? ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஒன்று டிவி பார்க்குறது, அப்படி இல்லைன்னா ஃபோன் எடுத்துகிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறது. நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து பேசினா கூட நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத கூட கவனிக்காத அளவுக்கு டிவியோ ஃபோனோ பார்த்துட்டே உட்காந்து காலையிலேருந்து எப்போ வருவாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க நமக்கு ஓரமாக போய் உட்காந்து டிவியும் ஃபோனும் பார்த்தா எவ்வளோ கோவம் வரும். அதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா பாத்ரூம்குள்ளே போனால் கூட ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறது. போயிட்டு 1 ஹவர் பாத்ரூம்லேருந்து வெளில வர்றதே இல்லை. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு நம்ம வாயை அடைச்சிடுறது. நமக்கானவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ புரிய போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. நானும் மாறுவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்து அட போயா நீ மாறாட்டி போ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம பேசுகிறது ஒரு புலம்பலாக தெரியுது. சில சமயம் நம்ம லூஸாக கூட தெரிகிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணாலும் திரும்ப அவங்கக்கிட்டே தான் போய் நிற்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் அவங்கக்கிட்டே தான் போய் நிற்கிறோம். வேறு என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.